நம்ம சேரன் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிட்டா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முழுமையாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேரன் எப்பயாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பண்ணிட மாட்டாரா அப்படின்னு ஆர்வமாகவும் ரொம்பவும் அக்கறையாகவும் நம்ம இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்ருப்போம். ஆனால் இந்த சமயத்தில் நம்ம சேரன் பார்த்தோன்னா ஒரு சரியான முடிவை தான் எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தா இப்போ நம்ம சேரன் ரொம்பவுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடத்துல இந்த நிலாவும் பாண்டியனும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே தெரிஞ்சுக்குது. இவங்களுக்குள்ளே என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா வானதி சொன்ன ஒரு விஷயம், நீ எப்படியாவது சொல்லி அந்த நிலாவை வீட்டை விட்டு பார்த்தனாக்கா என்ன பண்ணிக்கிற போ வைக்கணும் அப்படின்னு பார்த்தனா சொல்ல வச்சிடுறேங்க. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிட்டு அந்த ரூமுக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம வானதி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் நம்ம பாண்டியனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் பல குழப்பங்கள் ஓடிட்டுருக்கு. நம்ம அன்னிக்கையில் இதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பாண்டியனும் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சேரன் என்ன பண்ணார், சரி நாம் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்று தான் எல்லாருக்கும் பெரிய ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கு. நாம் இப்போ ஒரு தாலியை கட்டிட்டா போதிக்கும் அந்த இடத்துல யாரோ ரோலில் போகிறவன் அவள் எனக்கு பொண்டாட்டி இருந்தாலையும் பரவாயில்ல, ஆனால் நம்ம இந்த ஒரு விஷயத்தை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் இருந்தாங்க. ஆனால் போக போக நாள் கணக்கில் பார்த்தா இப்போ நம்ம சந்தாவை பார்த்தினாக்கா ஒரு லவ் பண்ணி அந்த இடத்துலையுமே ரொம்ப அக்கறையாகவும் பார்த்தினாக்கா இருந்துட்டு வராங்க. இப்போ இந்த ஒரு சமயத்தில் நம்ம சேரனும் சரி நம்ம சந்தாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணி அவுட்டிங்கெல்லாம் போயிட்டு அங்கே ஒரு ஃபைட்டிங்கை போட்டு மாஸ் காட்டியிருப்பாங்க. இந்த சமயத்துலையுமே பார்த்தினாக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆக போகுதுனாக்கா திடீர் திருமணம் தான் பார்த்தா நடக்க போகுது. எப்படின்னு பார்த்தா இந்த பொங்கல் செலிப்ரேஷன்லேயே அழகாக க்யூட்டான பார்த்தினாக்கா ஒரு கல்யாணத்தை முடிச்சிருப்பார் நம்ம சேரன். பெருசாக யாருக்கும் சொல்லிக்காமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கே பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது. எதனாலனா இதுக்கப்புறமும் நம்ம தம்பிங்களுக்கு பாரமாகவும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு பிரச்சனையாகவும் இருக்கக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சமயத்தில் இப்போ இந்த செகண்ட்லேயே சந்தாவை வர வைக்க போகிறேன். அவளை என் வீட்டில் இருக்கிற இந்த ஃபோட்டோ முன்னாடியே பார்த்தினாக்கா சாமி ஃபோட்டோ முன்னாடி வச்சு தாலியை கட்ட போகிறேன் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. சொன்னதுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம சந்தாவுக்குமே அது பெரிய ஷாக்கிங் தான். சும்மா வர வச்சு தாலியை கட்டி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியவே ஆக்கிட்டாங்க. இதை பார்த்த சோழன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் ஷாக்காகி பார்த்தீங்கன்னாக்கா நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வானதிக்கும் இந்த பாண்டியனுக்கும் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே இந்த நிலா இந்த சோழனை என்னவா நினச்சிட்ருக்காங்க, சும்மா பார்த்தீங்கன்னா தாலியை கட்டினவர் தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் நம்ம சோழன் ரொம்பவுமே உரிமை எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட கருத்து நிலாவை பற்றி சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.